from Agni Defense Academy, ITBP, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை மத்திய ஆயுத படைப்பிரிவுகள்ல ஒரு சிறப்பான படைப்பிரிவுன்னு சொல்லலாம். ஸோ இதுல இப்ப கான்ஸ்டபிள் ட்ரேட்மேனுக்கான பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும், இதற்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற A to Z டீடைல் கிளியரா இந்த வீடியோல சொல்லிடுவேன். ஸோ நீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணுங்க. டிஃபென்ஸுக்கு தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. ஸோ நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு உள்ளிட்ட அனைத்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்குமான கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து ஜாயின் பண்ணுங்க, 100% வெற்றி பெறலாம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்தோ திபெத் பார்டர் போலீஸோடது. ஸோ இந்தோ திபெத் பார்டர் போலீஸ்ல கான்ஸ்டபிள் ட்ரேட்மேன் அப்படின்ற பணியிடத்துக்கு ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்மேன்ல எந்தெந்த பிரிவுகளுக்கு ஆட்களை தேர்வு பண்றாங்க அப்படின்னா டெய்லர் மற்றும் காப்லருக்கான ட்ரேடுகளுக்கு ஆட்களை ஃபில் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். ஆன்லைன்ல 20/7/2024 இருந்து, அதாவது 20/7/2024 இருந்து 18 ஆகஸ்ட் 2024 வரைக்கும், இந்த ஆகஸ்ட் 18 வரைக்கும் நீங்க ஐடிபிபியோட ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்ல ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ லாஸ்ட் 3 to 4 டேஸ்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க. பிஃபோரா, அதாவது இந்த வீடியோ பார்த்த உடனே எலிஜிபிள் இருக்க கேண்டிடேட் மஸ்ட் அப்ளை பண்ணிருங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான வேகன்சி டீட்டெயிலை பத்தி பார்த்துடலாம். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனா சொல்லக்கூடிய விஷயம், யூனிஃபார்ம் சர்வீஸ் டிஃபென்ஸ் போர்சஸ் அப்படின்னா வேகன்சிஸ் கம்மியா தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா இதுல உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு, ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு, மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்கு, ஃபைனல் மெரிட் இருக்கு. கிட்டத்தட்ட 5 கட்ட ஃபில்டரைசேஷன் நடக்குது. ஸோ இதுல தேர்வாகக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு வேகன்சியா இருந்தாலும் அதற்கு தகுதியுடைய நபரா இருந்தாங்க அப்படின்னா தேர்வாகத்தான் போறாங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்க எப்பயுமே வேகன்சிஸை பார்க்காதீங்க. உங்களுக்கு தகுதி இருந்துச்சு அப்படின்னா இதுல ஒரு வேகன்சிஸ் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுல டெய்லருக்கான வேகன்சிஸ் பார்த்தா அப்படின்னா டோட்டலா 18 கொடுத்துருக்காங்க. காப்லருக்கான வேகன்சிஸ் 33 இருக்கு. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான வேகன்சி டீடைல். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான பே ஸ்கேல். பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவல் 3 பே மேட்ரிக்ஸ். நீங்க ஜிடியா இருந்தா கூட லெவல் 2 தான் போகும். ட்ரேடுக்கு பார்த்தா அப்படின்னா லெவல் 3 பே மேட்ரிக்ஸ் 21,700 இருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான பே லெவல் கொடுக்குறாங்க. ஸோ அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நிறைய அலவுன்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஸோ இதுதான் மஸ்ட் அவங்க சொல்றது. ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல நீங்க டெய்லர் அண்ட் காப்லர் ட்ரேட் அட்டன் பண்றதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ 10th பாஸ் பண்ணிருக்கவங்களுக்கு அடிஷனலா அவங்க கேட்கக்கூடியது ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டெய்லரிங் துறையில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிடலாம். அடுத்ததா காப்லர். காப்லர்னா வேற ஒன்றும் இல்லை, பூட் இருக்கு பாத்தீங்களா, பூட் ரிப்பேர் பண்றது தான். ஸோ உங்களோட ரன்னிங் பூட் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா ஸ்ட்ரெச் பண்றது, ரிப்பேர் பண்றது, மேக் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க் தான் பார்த்தோம்னா காப்லர்ல வரும். ஸோ இதற்கும் பார்த்தோம்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளியில இருந்து வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்தந்த துறை சார்ந்த இடங்கள்ல போய் நீங்க தாராளமா இந்த ட்ரேட்ல உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஏஜ் கட் ஆஃப். ஏஜ் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு முடிஞ்சிருக்கணும், மேக்சிமம் 23 வயசுக்குள்ள இருக்கணும். அன்ரிசர்வ்டு கேண்டிடேட். நீங்க ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா +3 years 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்க SC ST இருக்கீங்க அப்படின்னா +5 years 28 வயசு வரைக்கும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ அதுக்கான டீட்டெயிலும் பார்த்தா அப்படின்னா கிளியரா கொடுத்துருப்பாங்க. SC ST 5 years, OBC 3 years அப்படின்றது. ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட் நீங்க OBC, அதாவது அன்ரிசர்வ்டு, OBC, SC 3 கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கும் ஹைட் வந்து பார்த்தோம்னா 167.5 சென்டிமீட்டர் தான் வைக்கிறாங்க. இதே இந்த கேட்டகரியை சேர்ந்த உமன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 157 சென்டிமீட்டர். செஸ்ட் வந்து மினிமம் 80 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதே நீங்க ST பழங்குடியினர் அப்படின்னா
162.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும். உமன்ஸ் வந்து பார்த்தோன்னா 150 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும். செஸ்ட் மினிமம் 76 கேட்குறாங்க, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உமன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது, ஹைட் மட்டும் தான் பார்த்தோன்னா மெஷர்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா ஐல இருக்கக்கூடிய விஷன் எபிலிட்டி நார்மலா உங்களுக்கு 6/6 இருக்கணும், அதை கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் தான். ஸோ பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் நீங்க 7 minutes 30 seconds கம்ப்ளீட் பண்ணணும். 1600 மீட்டர் 7.5 நிமிஷத்துல ஓடணுன்றது ரொம்ப அதிகப்படியான டைமிங் தான். ஈஸியா ஸ்லோ ஜாக் போய் கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்ததா லாங் ஜம்ப் 11 feet லாங் ஜம்ப் இருக்கு, அதுக்கு 3 சான்சஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா ஹை ஜம்ப் 3.5 feet இருக்கு, 3.5 feet வந்து பார்த்தா அப்படின்னா 3 சான்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்குள்ள நீங்க தாவணும். அடுத்து ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தா அப்படின்னா 800 மீட்டர் ரேஸ் 4 நிமிஷம் 45 செகண்ட்ஸ்குள்ள முடிக்கணும். லாங் ஜம்ப் பார்த்தா அப்படின்னா 9 feet லாங் ஜம்ப் 3 சான்சஸ் கொடுக்குறாங்க, ஜம்ப் பண்ணணும். ஹை ஜம்ப் வந்து பார்த்தோன்னா 3 feet ஹை ஜம்ப் நீங்க 3 சான்சஸ் கொடுப்பாங்க, தாவணும். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிசிக்கல் டெஸ்ட்ல அவங்க கொடுக்கறது. ஸோ அடுத்து அவங்க கொடுக்கறது பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஒன்றும் இல்லை, நம்ம மேலே பார்த்தா அந்த மெஷர்மெண்ட் தான். நார்மலா 167.5 சென்டிமீட்டர் இருந்தீங்க அப்படின்னா குவாலிஃபைட், இதே எஸ்டி அப்படின்னா 162.5 இருந்தா குவாலிஃபைட். அடுத்து செகண்ட் பேஸ் 2. பேஸ் 2 பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 50 மார்க்குக்கு நடக்கும். இந்த 50 மார்க் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றத கிளியரா கொடுத்துட்டாங்க. இந்த 50 மார்க்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு 10th பேஸ்ல தான் இருக்கும். 1 hour டைம் கொடுக்குறாங்க. இந்த 1 hour டயத்துல 50 கொஸ்டின்ஸ் நீங்க கிளியர் பண்ணணும். ஜிகேல இருந்து கேட்பாங்க, 15 கொஸ்டின்ஸ் வருது. அடுத்ததா பார்த்தோம்னா எலமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கு அடுத்ததா ரீசனிங்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் ரீசனிங்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, இதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க அட்டன் பண்ணலாம். நம்ம இங்கிலீஷ் தான் எப்பயுமே சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ்ல உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வருது. டோட்டலா ஜிகேல இருந்து 15 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ், அடுத்ததா ஜெனரல் இங்கிலீஷ்ல இருந்து 10 கொஸ்டின் சொல்லி டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் அப்படின்ற அடிப்படையில் 50 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ இதுல நீங்க பாஸ்க்கான பர்சன்டேஜ் எவ்வளவு வாங்கணும் அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா 17 கொடுக்குறாங்க. அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 18 மார்க் எடுத்தா போதும்னு சொல்றாங்க 50க்கு. ஆனா இது பாஸ் பர்சன்டேஜ் தான். கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஹைக்கா தான் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸியானது, ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஸ்டடீஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 50க்கு 44 எபோவ் என்னால் 100% வாங்க வைக்க முடியும். ஸோ வர்றீங்க அப்படின்னா உங்களை 50க்கு 44 கண்டிப்பாக வாங்க வைப்பேன். ஸோ 44 எபோவ் உங்களை கண்டிப்பாக வாங்க வைக்க வேண்டியது என்னோட வேலை. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான பேஸ் 3. பேஸ் 3 பொறுத்த வரைக்கும் ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. ட்ரேட் டெஸ்ட்ல 50 மார்க் இருக்கு. ஸோ இந்த 50 மார்க் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபைனல்ல உங்களுக்கு ஆட் ஆகாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் தான் ஃபைனல் வெயிட்டேஜ்ல வரும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ட்ரேட் டெஸ்ட் கிளியர் பண்றதுக்கான மெரிட். ஸோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க் கொடுக்குறாங்க. இந்த 50 மார்க்கும் பார்த்தா அப்படின்னா போர்ஷன் தனித்தனியா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டெய்லர் அட்டன் பண்ண போறீங்க ட்ரேட்ல அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, கட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 15 மார்க் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா யூஸ் பண்றீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்படி கேரி பண்றீங்க, எப்படி அதை பார்த்தோன்னா ஸ்ட்ரெச் பண்றீங்க, அந்த மிஷின்ல ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க டூல்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக. டோட்டலா 50 மதிப்பெண்கள். ஸோ 50க்கு நீங்க எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்றதை பொறுத்து ட்ரேட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணலாம் அந்த பேட்ச் வந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா காப்லரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் நல்லா போட தெரிஞ்சிருக்கணும் ஷூஸ்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா டூல்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா லெதர், எந்தெந்த மாதிரியான லெதர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஐடென்டிஃபை இருக்கு. இப்போ ஒரு லெதர் ஷூவோ லெதர் பெல்ட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா அது எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிக் இருக்கு, லெதர் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரப்பர் இருக்கு அப்படின்றத. ஸோ அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு நல்லா த்ரெட் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நல்லா இந்த எல்லாத்தையும் கரெக்டாக கேரி பண்ணி ஒரு கிழிஞ்ச ஷூவோ இல்லைன்னா ஏதாவது ஒன்றையோ ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டலாக ட்ரேட் டெஸ்ட்டில் உங்களுக்கு 50 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த வெயிட்டேஜை பொறுத்து நீங்கள்
அடுத்த டெஸ்ட் அதாவது ஸ்டேட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அடிப்படையில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும். அவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேஸில் தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் ஐடின்றது. எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணாலே போதும், ஃபைனல் மெரிட் வந்துடலாம். ஸோ ஃபைனல் மெரிட் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் குவாலிஃபைடான பர்சன், நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்ட தேர்வு மெடிக்கல் டெஸ்ட் போவீங்க. ஸோ மெடிக்கலில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டுன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனீங்க அப்படின்னா ரீமெடிக்கலும் அப்பீல் பண்ணி வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா போஸ்டிங் ஆர்டர் வாங்கிடலாம். இவ்வளோதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ A to Z எல்லா டீட்டெயிலும் கிளியராக கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. இதற்கான கிளாஸஸும் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் நடைபெறுது. வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% உங்களை வெற்றி பெற செய்கிறேன். வேறு ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியான டிஃபென்ஸ் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க அக்னி டிஃபென்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.